ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஹோம் ஷெஃப் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் கோகனட் ஆயில் ஒரு 100 ml, 2 டீஸ்பூன் கீ விட்டு, கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கூட ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா க்ளீன் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மட்டன் ஆட் பண்ணி நோம்பு கஞ்சி பண்ணுறேன், அதனால் 50 கிராம் நான் மட்டனை வந்து கைமா பண்ணி எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கன்லேயும் பண்ணலாம், வெஜிடபிள்ஸ்லேயும் பண்ணலாம். இது கூட 2 தக்காளி அதையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட சால்ட்டு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், எப்பவும் போல் கரம் மசாலா அது ஒரு 1/2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கிங்க. நான் இன்றைக்கி பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன், சீரக சம்பா ரைஸ். அது வந்து 200 கிராம்ஸ். அதுக்கு பாசிப்பருப்போட மெஷர்மெண்ட் வந்து 100 கிராம்ஸ். நான் ஊற்றின டம்ளர் இருக்குல்ல, அதுதான் அளவு. அதனால் அந்த கிளாஸில் வந்து நான் வந்து 6 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு, தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் பிரியாணி அரிசியும் பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 விசில் விட்டு ப்ரெஷரை போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழஞ்சி தான் இருக்குது, கஞ்சியோட கன்சிஸ்டன்சி வரல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் 3 கிளாஸில் வந்து தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது கஞ்சியோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கஞ்சியோட கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துருச்சு. இதில் நீங்கள் சிக்கன் போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும், ஆனால் மட்டன் போட்டு பண்ணிங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இது கூட மேலே ஒரு மசால் வடை தூவியோ இல்லை வந்து ஒரு கைமா பப்ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து இந்த மாதிரி மேலே தூவி நல்லா ஒரு கலக்கு அதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உண்மையாகவே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த ரம்ஜான் மந்த்து இதில் ஏதோ ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கஞ்சி பள்ளிவாசலில் தானே வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஒரு டைம் வீட்டில் எப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கைமா கஞ்சியை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.